ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி மல்லிகைப்பூவை நான் கால்கட்டு மெத்தடில் தாங்க கட்ட போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த எண்ணெயில் அரிச்செடுக்கிற கரண்டி இருக்கு இல்லைங்களா, ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கரண்டியில் நான் பூ கட்டி போட்டிருந்தேங்க. நிறைய பேர் இந்த கரண்டியில் எதுக்கு வச்சு கட்டணும், இது கால்கட்டே கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கால்கட்டில் என்னென்ன மைனஸ் இருக்குங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. ரெண்டும் ஒரே மெத்தட் தாங்க, முடிச்சு போடுறது எல்லாமே. ஆனால் ஏதாவது ஒரு நோட்லேயோ இல்லை கரண்டிலேயே கட்டும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. கால்கட்டு கட்டுறதுக்கு கால் கட்டவரலில் அந்த நூலை சுற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளம் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்குங்க. 2 சைடு இருக்கிற நூலை ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ராவாக நூலை கட்டி விடலாங்க, இல்லை அந்த ஜாயிண்டிங் நூலையே ஒரு 2 மடங்கு அளந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த நூலை வச்சு தாங்க பூ கட்ட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மைனஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக பூ கட்ட முடியாதுங்க. கையில் கட்டுற மாதிரி நீளமாக வராது. கரண்டியோ இல்லை நோட்லேயோ சுற்றி கட்டினா கூட கொஞ்சம் நீளமாக கட்டலாங்க. கால் கட்டுக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு எட்டாது கையில் அந்த பூ வைக்கிறதுக்கு. ஒரு அளவுக்கு தாங்க நீளம் கட்ட முடியும். அந்த 2 நூலுக்கு இடையில பூ கொண்டு வந்து வச்சுட்டு இந்த நூலை அப்படியே மேல் பக்கமாக போட்டு சென்டர்லேருந்து இழுக்கணும். அப்போ முடிச்சு விழுந்துடும். அதை நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணி விட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு பூக்கு லாஸ்ட்டு பூக்கு எப்போவுமே 2 முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. நோட்டில் கட்டினாலும் சரிங்க, இல்லை கரண்டியில் ஒரு பொருளை மாட்டி விட்டு கட்டினாலும் சரிங்க, முடிச்செல்லாம் ஒரே மெத்தட் தான் வரும். ஆனால் நீளம் கொஞ்சம் நீளம் பெருசாக கட்டலாங்க. கால்கட்டில் அவ்வளோ நீளம் கட்ட முடியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சாமி படங்களுக்கெல்லாம் கால்கட்டில் கட்டி நம்ம பூ போட முடியாதுங்க. இதே ஏதாவது ஒரு கொக்கிலேயோ நோட்லேயோ கரண்டிலேயோ வச்சு கட்டும்போது சாமி படங்களுக்கு, கலசங்களுக்கு, இந்த மாதிரி பூஜை ரூமில் அந்த பூ யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே காலில் வச்சு கட்டினீங்க அப்படின்னா தலையில் மட்டும்தாங்க வைக்க முடியும். பூ நல்லா நெருக்கி வச்சுட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. பூ வைக்கும் போதே கொஞ்சம் நல்லா நெருக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பூ நல்லா கட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காலில் மாட்டி கட்டுறது ஈஸியாக இருக்குங்க. பூ ஃபஸ்ட் டைம் கட்டி பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் இப்படி மடக்கி வச்சு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வராதுங்க. லாஸ்ட்டு பூக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 முடிச்சு போட்டுக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி வச்சு கட்டும்போது இடுப்பு வலி வருங்க, கால் மடக்கே வச்சுக்கிறதுனால. ஸோ இதில் நிறைய மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் கட்டி பழகிறவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நோட்லேயோ கரண்டிலையோ வச்சு கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எப்படி கட்டினாலுமே நம்ம கட்டுற விதம் தாங்க. நல்லா நெருக்கமாக வச்சு கட்டும்போது உருண்டையாக அழகாக வருங்க பூவு. நான் நிறைய மெத்தடில் பூ கட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு அது எது ஈஸியாக இருக்குமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.